வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025க்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும் எப்போது துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய 18ஆம் தேதி தான். சோ வரக்கூடிய திங்கள் இல்லாம அதற்கு அடுத்த திங்களான 18ஆம் தேதி வந்து முப்படையில 3 கிளை வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் 3 டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கான புதிய வகுப்புகள் வந்து துவங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம பிசி தேர்வை வந்து உங்களுக்கு மேலும் எளிதாக்குவதற்காக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக 4 பாக புத்தகங்கள் விற்பனையில இருக்கு. சோ இந்த 4 பாக புத்தகத்திலே உனக்கு டூ யூ நோ பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், சைக்காலஜி, மேக்ஸ் கொஸ்டின்ஸ், அண்ட் தென் வந்து தமிழ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும் ஒன் லைனர்ஸ் தான். சோ முக்கியமான பாடப்பிரிவு குறிப்புகளை எடுத்து இந்த புக்கா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ 4 பாக புத்தகங்களும் இருக்கு. சோ நான் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு போலீஸ் ஃபேமிலி டெஸ்ட் பேட்ச்மே எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல கிட்டத்தட்ட 55 தேர்வுகள் இருக்கு. இதை நீங்க அட்டென்ட் பண்ணாலும் தாராளமா நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட் வைஸாவும் சரி, டாபிக் வைஸாவும் சரி ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சோ இதை பத்தின எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும், பேட்ச் ஆரம்பிக்கிறத பத்தின டீடைல்ஸ்னாலும், புக் பத்தின டீடைல்ஸ்னாலும், டெஸ்ட் பேட்ச் பத்தின டீடைல்ஸ்னாலும் சோ இந்த கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ வேலூரா இருந்தா 7200400395 அல்லது 398 என்ற நம்பருக்கும், திருச்சியா இருந்தா 8111070706 அல்லது 708 என்ற நம்பருக்கும், விருதுநகரா இருந்தா 9363020246 அல்லது 247 என்ற நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025 நமக்கு வந்து ஒரு அலாரம் அடிச்சுட்டாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்க தரப்புல இருந்து. சோ நோட்டிபிகேஷன் வந்தா நான் அப்ளை பண்ண முடியுமா? நான் இல்லங்க, கண்டிப்பா என்னால அப்ளை பண்ண முடியாது. உங்களை தான் சொல்றேன், நான் அப்ளை பண்ண முடியுமா? என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் வேணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பத்தின ஒரு முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். கண்டிப்பா எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஒரு டேட் ஆஃப் பர்த், நான் ஒரு ஏஜ் வச்சுட்டு சார் நான் அப்ளை பண்ண முடியுமா, நான் அப்ளை பண்ண முடியுமா எப்ப வரையும் திரும்ப கேட்பாங்க. ஐயா நோட்டிபிகேஷன் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற வரையும் நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டேட், ஒரு கன்ஃபியூஷனோட ஓட்டிட்டு இருப்பாரு. சோ இது என்னன்னா, அந்த கிளாரிபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் அப்ளை பண்ண முடியும், அவ்வளவுதான்ப்பா. என்னால முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி தொல்லை முடிஞ்சிடும். இதுக்கு எதுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் வர வரையும் வெயிட் பண்ணணும்? அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கோம்? அதுக்கு தான் இருக்கோம். சொல்லிட்டா போச்சு. அப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீடைலா இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை எக்காரணத்துக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2025க்கான புதிய வகுப்புகள் என்னுடைய முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகளிலும் வரக்கூடிய ஆகஸ்ட் 18ஆம் தேதி துவங்க இருக்குது. நீ போலீஸ் ஆகணும்ன்ற ஒரு கனவோட இருந்தனா அந்த பேட்ச்ல சேர்ந்து சோ ஒரு ஃபுல் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு பாஸ் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுடைய வீடியோக்குள்ள போயிடலாமா? சோ என்னென்னலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்னென்னலாம் எலிஜிபிள் கிரைட்டீரியன் இருக்குன்றத பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் கல்வி தகுதி, என்ன கல்வி தகுதி இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 10th பாஸ் ஆயிருக்கவங்க தான் எலிஜிபிள். ஆனா 2 விஷயத்த வந்து உங்களுடைய வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னன்னா, சார் நான் 10th எல்லாம் பாஸ் பண்ணல, இந்த 10th மீறின இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த டிப்ளமோ டிகிரி அப்படிலாம் சில பேர் வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து அப்ப படிக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லாதனால எல்லாம் 10th பாஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா நான் 10th தாண்டி இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமா டிகிரி, அதாவது 10th மேல இருக்கக்கூடிய ஒரு டிப்ளமா டிகிரி வச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ண முடியுமா? இந்த மாதிரி அதிகப்படியான என்கொயரிஸ்லாம் நாங்க அட்டென்ட் பண்ணி இருக்கோம். சோ அவங்க எல்லாம் சொல்லிடுறேன், எந்த ஒரு கேண்டிடேட் 10th பாஸ் பண்ணாம அதற்கு மேல நீ ஏதாவது ஒரு டிப்ளமா வச்சிருந்தா கூட யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அதாவது உன்னால இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ இந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு அவர்கள் சிறப்பு தகுதியாக குறிப்பிடப்பட்டிருப்பதே கல்வி தகுதி தான். என்னன்னு பாத்தீங்கன்னா 10th பாஸ். ஏற்கனவே வந்து 5வது பினான்ஸ் கமிஷன்ல என்ன சொல்லிருந்தாங்க, 12th பாஸ் ஆனவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து போர்டு இன்னும் எடுத்துக்கல. அது வரக்கூடிய காலகட்ட ரெக்ரூட்மெண்ட்ல பாத்துக்கலாம். இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 10வது பாஸ் பண்ணிருக்கணும் கல்வி தகுதியை இந்த தேர்வை எழுதுறதுக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 10th பாஸ் ஆகணும். அடுத்தது உயரம், ஹைட். பல பேர் ஹைட் என்னன்னே தெரியாம நானும் பிசி படிக்க வந்துடுறேன், நானும் போலீஸ் படிக்க வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க. பாக்கிறதுக்கு எல்லாம் பொடுசுங்களா குள்ளமா இருக்கும். சோ ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேட்டகரியா பார்க்கப்படுது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு. சோ அதுவுமே இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் தெளிவா. ஓகேவா? ஹைட்ன்றது கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீ ஒரு பொது பிரிவினரான ஜெனரல் வகுப்பை சேர்ந்தவளா இருக்கலாம், அதாவது ஓசின்னு சொல்லுவாங்கல்ல, எஃப்சின்னு சொல்லுவாங்க சில இடத்துல ஓசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பொது பிரிவினரான ஜெனரல் வகுப்பினை சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லைன்னா பிசி பிரிவினர், இல்லைன்னா பிசி முஸ்லிம். ஓகேங்களா? பிசி முஸ்லிம், எம்பிசி பக்கத்துல என்ன போட்டிருப்பாங்கன்னா டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு டிஎன்சி போட்டிருப்பாங்க. சோ எம்பிசியா இருந்தாலும் சரி, டிஎன்சியா இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் ஏதேனும் ஒரு வகுப்பினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 170 சென்டிமீட்டர் உன்னுடைய உயரம் இருக்கணும், பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 159 சென்டிமீட்டர் இருக்கணும். சோ இப்படி இருந்தாதான் உன்னுடைய காவலர் கனவை தகுதியாக்குவதற்கு முதல் இது உச்சபட்ச இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 170 சென்டிமீட்டர் இருக்கணும் ஆண்களா இருந்தா, பெண்களா இருந்தா 159 சென்டிமீட்டர் இருக்கணும். இதை எஸ்சி, எஸ்டி மற்றும் எஸ்சிஏ வகுப்பினரை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல ஆண்களாக இருந்தால் 167 சென்டிமீட்டரும், பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அவர்களுக்கு உயரத்துல வந்து சில தளர்வு அளிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சரியா? அப்ப உயரம் வந்து ஒரு டவுட் கிளாரிபிகேஷனா இருக்கும் எல்லாருக்கும். சோ அது தெளிவடைஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகேவா? அடுத்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரும்பாலான டவுட் வயதுதான்.
எந்த வயசுக்காரவங்கல இருந்து எந்த வயசுக்காரவங்க வரையும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பாதி பேருக்கு வயசு தெரியும், சொல்லணும் சொல்லிக்கலாம், நான் 26 வயசு சார், நான் 18 வயசு சார், நான் 19 வயசு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அப்ளை பண்ண முடியுமா? நிறைய பேருக்கு அந்த மேக்சிமம் ஏஜ் லிமிட்லயும் மினிமம் ஏஜ் லிமிட்லயும் வந்துட்டு முன்னேதான் நான் இதுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அதுதான் எல்லாருக்குமே பெரும்பாலான டவுட். அதுக்குதான் இப்ப போறோம். சரியா? இங்க எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. இதுக்கப்புறமும் தயவு செஞ்சு டவுட் கேட்காதீங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் எலிஜிபிளான்ட்டு இங்க உன்னுடைய ஜாதி குறிப்பிடப்பட்டிருக்கும், கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்காரவங்க எந்த இதுல இருந்து எதுக்குள்ள பிறந்திருக்கோம்ன்றத குறிப்பிட்டிருக்கேன். நான் கொஞ்சம் நவுந்து கூட நினைக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு பொறுமையா பாரு. அதுக்கு திருப்பி கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு நான் எலிஜிபிளா கேட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, தெளிவா எழுதியிருக்கேன். எல்லாருமே ஒரு 10வது முடித்த ஒரு மாணவர் அப்படின்னும் போது கண்டிப்பா படிச்சு தெரிய வேண்டிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கு. அதனால பாருங்க. சரியா? சோ டிஎன்யூஎஸ்ஆர்பி வயதுகளா அறிவிச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காவலர் தேர்வை எழுதக்கூடிய மாணவன் குறைந்தபட்ச வயதாக 18 வயதையும் அதிகபட்ச வயதாக 26 வயதையும் பெற்றிருக்கணும். சரி, எனக்கு 30 வயசாவது நான் அப்ளை பண்ணலாமானா, நீ ஒரு பொது பிரிவினரா இருந்தா உன்னால அப்ளை பண்ண முடியாது. 30 வயசை சேர்ந்த ஒரு பொது பிரிவினர் அப்ளை பண்ண முடியாது. ஆனா நீ ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்த மாணவரா இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணலாமே. அப்ப நான் ஒரு 27 வயசு இருக்கு சார், நான் பண்ணலாமா? நீ பிசி வகுப்பினர் சேர்ந்தவரா இருந்தா கண்டிப்பா பண்ணலாமே. அப்போ வயதுன்றது அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ப மாறுது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பொது பிரிவினருக்கு தான் இந்த வயசு சூட்டபிள். அதாவது 18 இருந்து 26 வயசு வரை இருக்க வேண்டியது யாருக்கு? ஜெனரல் கேண்டிடேட்டுக்கு, பொது பிரிவினருக்கு. அவங்க வந்து எதுல இருந்து எதுக்குள்ள பிறந்திருக்கணும்னு பாருங்க. அதாவது ஒவ்வொரு நோட்டிபிகேஷனுக்கும் ஜூலை மாதத்தின் அடிப்படையில் தான் கணக்கிடப்படும் வயதுன்னு சொல்ற தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க வெப்சைட்ல. ஏற்கனவே அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு நோட்டிபிகேஷனுக்கும் நான் எந்த மாதத்தின் வயதை அடிப்படையாக கணக்கிடுவேன், ஜூலை மாசத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நானும் இங்க ஜூலையை தான் வந்து என்ன பண்ணிருக்கேன், கணக்கு போட்டு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு பொது பிரிவினரை சேர்ந்த மாணவர் 1/7/1999 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும். நான் எல்லாருக்குமே 2007 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கும் அவங்க சொல்ற கணக்குப்படி. அப்போ 2007 எங்கேயுமே மாற போறது இல்ல. இந்த முதல் அதிகபட்ச வயது தான் எல்லாருக்குமே மாறும். குறைஞ்சபட்ச வயசு எல்லாருக்குமே 18 தான். ஏன்னா 18 வயசுக்கு மேல இருந்தா எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பிசி எழுதலாம். அப்போ எல்லாருக்குமே குறைஞ்சபட்ச வயசு 2007, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த அதிகபட்ச வயசுலதான் இந்த டேட்ஸ் மாறும் போது கன்ஃபியூஸ் ஆகாம ஒழுங்கா பாத்துக்கோங்க. அப்போ ஒரு பொது பிரிவினை சேர்ந்தவர் எந்த வருஷத்துல பிறந்திருக்கணும்? 99 ஜூலை மாசத்துக்கு மேல பிறந்திருக்கணும். 2007 ஜூலைக்கு உள்ள பிறந்திருக்கணும். புரியுதா? இந்த ஒன்னே இருந்தா கூட கணக்குதான் சார். நான் ஜூலை 1 தான் சார் பிறந்தேன், அப்ப கூட கணக்குதான். ஆனா 2 ஜூலைல பிறந்திருக்க கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஜூலைல பிறந்திருக்க கூடாது சார். நான் 2007 2 ஜூலை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. நான் என்ன சார் ஒரு டேட் தானே ஏமாத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே தள்ளிடுவாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ. அதனால ஏமாத்தெல்லாம் ட்ரை பண்ணாத. சோ 2/7/2007 பிறந்திருந்தா கூட நாட் எலிஜிபிள். அப்போ உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் இங்க தெளிவா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 1/7/2007 முன்ன பிறந்திருக்கணும், இல்லைன்னா 1/7/1999 அப்புறமா பிறந்திருக்கணும். சரிங்க சார். நான் பிசி முஸ்லிம், எம்பிசின்னு சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, டிஎன்சின்னு சொல்லுவாங்க, டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ். சோ இந்த மாதிரி 4 பிரிவுகள்ல நான் வரேன் சார். நான் ஒரு பிசி மாணவன், இல்லைன்னா எம்பிசி மாணவன், இல்லைன்னா பிசிஎம் மாணவன், இல்ல டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு சொன்னீங்கன்னா நீ 1/7/1997 மேல பிறந்திருக்கணும். அதாவது உனக்கு 2 வருட வயது தளர்வு அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது நீ 28 வயசு வரையும் எழுதலாம். மினிமம் கிரைட்டீரியன் வந்து 26 வயசு தான் மேக்சிமம்க்கு. ஆனா அது பொது பிரிவினருக்கு மட்டும்தான் செல்லும். இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு 2 வருஷம் வயது தளர்வு கொடுத்திருக்காங்க. அப்ப 28 வயசு வரையும் எழுதிக்கலாம் இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம் கேட்டகரிக்காரங்க. அப்போ 97க்கு மேல பிறந்திருக்கணும். எதுக்குள்ள முடிச்சிருக்கணும்? 2007 முடிச்சிருக்கணும். அப்ப இந்த இதுல இருந்து இந்த இதுக்குள்ள உன் டேட் ஆஃப் பர்த் வருதுன்னா நீ எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் சொன்னேன், உன் டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள அடங்க பெறுதான்னு பாரு. 1/7/1997 மேல 1/7/2007 இருந்தா நீ எலிஜிபிள். சரிங்க சார். நான் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ வகுப்பினரை சேர்ந்தவன் சார். நான் என்ன பண்ணலாம்னா 1/7/1994 மேல 1/7/2007 உள்ள இப்படி பிறந்திருக்கணும். அப்ப உங்களுக்கு எத்தனை வருஷம் வயது தளர்வுகள் அளிக்கப்பட்டிருக்குன்னா 31 வயசு வரையும் எழுதலாம். தட் மீன்ஸ் 5 வருஷம் ரிலாக்சேஷன் கிடைச்சிருக்கு. 26 வயசு வரையும் எழுதக்கூடிய ஒரு தேர்வை நீங்க 5 வருடம் தள்ளி எழுதலாம், 31 வயது வரையும். நாங்க ஆதரவற்ற விதவையை சேர்ந்தவர்கள் சார் அப்படின்னு சொல்ற யாராவது இருக்கீங்கன்னா அவர்கள் வந்து 1988 மேல பிறந்திருக்கணும், 2007 உள்ள பிறந்திருக்கணும். அப்ப அவர்களுக்கு 10 வருட வயது தளர்வுகளே திட்டத்தட்ட அளிக்கப்படுது. சரியா? அப்போ ஆதரவற்ற விதவைகளுக்கு 1988 பிறகும் 2007 முன்பும் பிறந்திருந்தா அவர்கள் எலிஜிபிள். லாஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் சார். நாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 1978 மேல, ஜூலை 1978 மேல பிறந்திருக்கணும்.
2007 பிறந்திருக்கும். அது வாய்ப்பே இல்லை, ஏன்னா எக்ஸர்வீஸ்மென் கண்டிப்பா போனவங்களா தான் இருப்பீங்க. அதனால இந்த ரைட்டீரியா உங்களுக்கு செட்டே ஆகாது, இந்த மினிமம் ஏஜ் லிமிட். ஏன்னா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தானே போயிருப்பீங்க, அதனால அது வராது. சோ இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்களா? இப்ப யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது தெரிஞ்சிச்சா? அப்ப கல்வி தகுதி 10வது இருக்கணும், உயரம் இவ்வளவு இருந்திருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உனக்கு ஒரு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். சோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ ஆகஸ்ட் 18ஆம் தேதி நம்மளுடைய முப்படை பயிற்சி மையத்தின் 3 கிளைகள்ல என்ன பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது? பிசிக்கு புதிய பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ விருப்பமுள்ள நபர்கள் அட்மிஷன்ஸ்க்கான நம்பர்ஸ் வந்து வேலூர், திருச்சி அண்ட் தென் விருதுநகர் தாராளமா கால் பண்ணி நீங்க கேட்டு அதுக்கான டீடைல்ஸ் பெற்றுக்கணும். சரி, சோ இனி இந்த தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.